கலரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் அந்த முந்திரியை. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சேர்த்தாச்சு. நெய்யும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. இப்போ வந்து இது பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா. கப்பில் நம்ம வந்து ஒரு கப்பளவு தோரம் பருப்பு எடுத்துருக்குறோம். அதை நல்லா இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாவே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ மீடியம் சைஸ் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே வதக்கிக்கலாம் தக்காளியும். காய்கறி நம்ம இப்போ கேரட், முருங்கைக்காய், பீன்ஸ் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிறதுக்காக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இப்போ வந்து வதக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறியை வந்து நம்ம வெங்காயத்து கூடவே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அரை முடி தேங்காய் மீடியம் சைஸ் அளவு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி பிறகு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மஞ்சள் பொடி போட தேவையில்ல, நம்ம பருப்பில் போட்டிருக்கோங்க. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மஞ்சள் தூள் போட தேவையில்ல, ஏன்னா நம்ம பருப்புலேயே போட்டு வேக வச்சாச்சு. இப்போ வந்து கார மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் 1 ஸ்பூன் அளவு போட்டேன். நீங்களும் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. கார மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோன்னா சின்ன ஸ்பூனில் நம்ம வந்து சாம்பார் பொடியும் இதில் சேர்க்கணும். அதனால தான் 1 ஸ்பூன். சின்ன ஸ்பூனில் நீங்களும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி வச்சேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு தண்ணி எவ்வளோ வைக்கணும்னா வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைங்க. கூட வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதையும் சேர்த்துங்க. 4 டம்ளர் கொஞ்சம் பருப்பு வேக வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியும் இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக 4 டம்ளர் தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறமேனா பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி சேர்த்தாச்சு 4 டம்ளர் அளவு. நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லாவே பருப்பு வெந்துருச்சு. இந்த பருப்பு தண்ணி எடுத்து நம்ம இதிலே ஊற்றிக்கலாம்.
தண்ணி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஊற்றுறோம். அப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காய் வந்துடுறதுக்கும் நம்ம கொஞ்சம் முன்னாடி உப்பு போட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்களும் பார்த்துட்டு பத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த அரிசி இதில் சேர்த்துடலாம். கொதிச்ச உடனே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை. ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காய்கறி மசாலா பொருள்லாம் அதிகமாக சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன். இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு ஏற்ற அளவு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன். இதையும் போட்டு சாம்பார் பொடி காரமாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் சாம்பார் பொடி வந்து நல்லா காரமாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தேவையான உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜில் உப்பு காரத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பருப்பு வந்து வெந்துருச்சு, மசிச்சு வச்சுருக்குறோம். சாப்பாடும் பாருங்கள் தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பருப்பை இந்த சாப்பாடில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது வந்து தள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறோம். அதில் இப்போ வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாதி அளவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வந்து புளி வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை இப்போ மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தச்சு போட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நல்லா தட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஊற்றி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் தளன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முந்திரியை நம்ம மேலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிசிபிளாபாத் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காத. நம்மளோட பிசிபிளாபாத் ரெடி. இதுக்கு கூட வந்து தயிர் பச்சடியும் அப்பளமும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆசை தோசை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.